ஹிஸ்டாரிக்கலாக இவங்க 67 77 இவங்க சும்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நடந்தது இப்போ நடந்துருமான்றது அவங்க சும்மா பேசுகிறது வந்து டிவிகேவோட ஸ்டாண்ட்ஸு. அவங்க தே குட் டூ இட் ஃபார் மார்க்கெட்டிங், பட் த ரியாலிட்டி இஸ் சப்போர்ட்டிங் தட். ஓகே ஓகே, அது ரியாலிட்டி இஸ் சப்போர்ட்டிங் தட். திரும்பும்ன்றீங்க நீங்கள்? திரும்பும்ட்டு அவங்க சொல்கிறதுல ட்ரூத் இருக்குது. கரிஸ்மேட்டிக் லீடர் வரும்போது அங்கே வந்து சாதி மதம் இது மாதிரி இவங்க மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிடும். கரெக்ட். நீங்கள் ஒரு நல்ல செக்வே கொடுத்துருக்கீங்க இதுக்கு. ஆக்சுவலாக கரிஸ்மேட்டிக் லீடரில் இருக்க அட்வான்டேஜ் முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸில் 80% க்ரௌட் மொபிலைசேஷனுக்கு தான் போகுது. கரெக்ட். கரிஸ்மேட்டிக் லீடருக்கு அது தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இதுவரையும் ஒரு 75 ஆண்டுகளாக த்ரூ 3 ஜென்ரேஷன் தமிழ்நாடு வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை பார்த்தது. எஸ், எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, டிஎம்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி தான் எம்ஜிஆர் பவருக்கு வந்திருக்கோன்ற பார்ப்பாங்க. ஆனால் டேட்டா பார்த்தா அப்படி இருக்காது. ஒரு புது என்ட்ரண்ட் வர்றப்ப முன்னாடி இருந்த கணக்குகள் எல்லாமே போயிடும். அதாவது இர்ரெலவெண்ட் ஆயிடும். ப்ரோ டிவிகே ஓட்ஸ் 19 to 22% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் 1 crore வந்து நாங்கள் மெம்பர்ஸே இருக்காங்கன்ட்டு சொல்லி அதுக்கடுத்து இப்போ ஒரு 6-8 months ஆயிடுச்சு. ஸோ 1.3 to 1.5 crores நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. நியூமரிக்கலி டிவிகே இஸ் ஆல்ரெடி இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்பாட். இப்போ விஜய் ஹேஸ் தட் சீட் ஆஃப் ஹோப். அவர் வந்து விஜய்க்கு வந்து அனுபவமே இல்லையா, 50 வருஷம் 70 வருஷம் வேலை பார்த்த இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒய் விஜய்னா, விஜய் ஹேஸ் தட் ஹோப் அண்ட் பீப்புள் ஆர் looking at it and seeing, oh, there is a hope that we haven't seen in a while. நான் பேசினதில் வந்து 10ல் 8 பொண்ணுங்க அப்படியே ப்ரோ டிவிகேல இருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து இப்போ ஒரு தாத்தா 80 வயசு தாத்தா விஜய் தான் வரணுன்ட்டு துடிக்கிறாரு. இப்போ எங்கள் தெருவில் மதுரையில் 30 பேர் இருக்காங்க. 30ல் 22 டிவிகே இருக்குது. இந்த 2 செக்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, விச் இஸ் யூத் அண்ட் விமன். இப்போ சிவகாசி சைடு, கோவில்பட்டி சைடு, சங்கரங்கோவில் சைடுலலாம் இருக்க யூத்கிட்ட நான் பேசணும். காலேஜ் படிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன பார்ட்டி இருக்குன்னே தெரில. நீ யாருக்கு ஓட்டு போனால் டிவிகே. அவனுக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்னாலே டிவிகே தான் அவனுக்கு தெரியுது. பிராண்டு, ஒன்லி பிராண்ட் தட் ஹி இஸ் அவேர் ஆஃப். அது போக மித்தவங்களை பற்றி அவனுக்கு கனெக்டே இல்லை. Mr. Ramadas, Mr. Vaiko and Mr. Vijaykanth all had a communal color to it. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து கிரவுண்டில் யாருமே இல்லையே எக்ஸப்ட் TVK லீடர் தவிர. So Vijay falls under the same pattern of CM material what the people have backed in the history of the வணக்கம் மிஸ்டர் அஸ்வின். வணக்கம் ஃபிலிக்ஸ். நீங்கள் வந்து ஒரு கடந்த தமிழகத்தில் நடந்த முதல் தேர்தலிருந்து கடைசி தேர்தல் வரையும் அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. உங்களோட ஓப்பனிங்கே, அந்த ஓப்பனிங் லைன் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த சேஞ்ச் அப்பியர்ஸ் அன்பிலீவபிள் அன்டில் தே ஆக்சுவலி ஹேவ் ஆக்ஷன். மாற்றம் என்பது நடந்த பிறகுதான் வந்து அது எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது 26? அதாவது மாற்றம் என்பது நடக்கும் வரை அது நம்ப முடியாததாக இருக்கிறது. ஆமாம், அதான் அப்படி என்ன நம்ப முடியாத மாற்றம் இங்கே நடக்க போகுதுன்னு கேட்குறேன். நம்ப முடியாத மாற்றம்னா, இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவு சார், நம்ம எல்லாரும் வந்து குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டில் இருந்து டேட்டா அணுகிறது ஒரு இது. ஓகே. அதே மாதிரி அவுட்கம்மை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல 2 வகை இருக்குது. ஒன்று குவான்டிடேட்டிவாகவும் நம்ம பார்க்கணும், குவாலிட்டேட்டிவாகவும் நம்ம பார்க்கணும். சரி. ஸோ குவான்டிடேட்டிவாக பார்க்குறதுல இருக்கிற டவுன் சைடு என்ன அப்படின்னா, கான்டெக்ஸ்ட்டை அது விட்டுரும். பேட்டர்ன் வைஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டில் இருந்து நம்ம அதை அணுகிறப்ப தான் அது இந்த எலெக்ஷனுக்கு அது அப்ளை ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து தமிழ்நாடு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு டில்ட் ஆகிற சொசைட்டி. கரெக்ட். ஏன் அப்படின்னா, இது கலோனியல் எராலேருந்தே வந்து நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி. அது ஓவர் கம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இட்ஸ் நாட் ராங் ஃபார் த டைம் பீயிங் டு பி கரிஸ்மேட்டிக் லீடர். அது அந்த சைடு போகிறதுல அந்த அளவுக்கு பெரிய தப்பு இல்லை. சில பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எஸ், எஸ்பெஷலி இப்போ பீரியடுக்கு கரிஸ்மேட்டிக் லீடர் வரும்போது
அங்கே வந்து சாதி மதம் இது மாதிரி இவங்க மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிடும். கரெக்ட். நீங்கள் ஒரு நல்ல செக்வே கொடுத்துருக்கீங்க இதுக்கு. ஆக்சுவலாக கரிஸ்மேட்டிக் லீடரில் இருக்க அட்வான்டேஜ் முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸில் 80% க்ரௌட் மொபிலைசேஷனுக்கு தான் போகுது. கரெக்ட். கரிஸ்மேட்டிக் லீடருக்கு அது தேவையில்லை. அது எவென்ச்சுவலி ஸ்லைட் டவுன் ஆகும். அதாவது இப்போ எம்ஜிஆர் வந்து 15-16 வருஷம், அவர் 89லேருந்து இப்போ 12 இயர்ஸ் வந்து ஹீ ஹேட் அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த பீக் பீரியட்லேயே, அந்த ஹனிமூன் பீரியட்லேயே வந்து ஹீ பாஸ்ட் அவே. இஃப் ஹீ வேர் டு கண்டினியூ, eventually maybe அது கொஞ்சம் டயல் டவுன் ஆயிருக்கும். he would have become a regular politician as the widespread practice right now. But similarly Vijay will have his honeymoon period. It might be 12 years or 15 years. Later his strategies and planning should match the current politician in a different way, but right now people should benefit with that honeymoon period. நான் நினைக்கிறேன் ஒரு இதுவரையும் ஒரு 75 ஆண்டுகளாக த்ரூ 3 ஜென்ரேஷன் தமிழ்நாடு வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை பார்த்ததே கிடையாது. அப்போ ஒரு ஓரளவுக்கு கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட்டை வந்து ஒரு அரசு கொடுத்துச்சுனாலே போதும், மக்கள் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. எஸ். ஸோ இப்போ நம்ம கம்மிங் பேக் டு யுவர் அப்சர்வேஷன், உங்களுக்கு குவான்டிடேட்டிவாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க, குவாலிட்டேட்டிவாக என்னென்ன அனாலிசிஸில் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க? இப்போ நம்ம வந்து 67 வந்து டிஎம்கே ஃபஸ்ட்டு தடவை ஜெயிக்குது. 71ல் செகண்ட் டைம் ஜெயிக்குது. 71லேருந்து 77க்குள்ளே எம்ஜிஆர் உள்ள வந்து புது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாரு 77ல். அப்போ வந்து நம்ம பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆனதை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ 50% வந்து ஜெயிச்சிருக்கோம் இப்போ டிஎம்கே 71ல். அதாவது செகண்ட் டேர்மில் கலைஞர் வந்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அண்ணா இருந்தார், செகண்ட் டைம் வந்து கலைஞர் ஹெட்டிங்கில் உள்ளே வந்துச்சு. அப்போ இருந்தது. எம்ஜிஆர் வந்தப்போ அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆச்சு. அதாவது நம்ம ஸ்விங் போர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது ஹிஸ்டாரிக்கலாக ஒரு நம்பருக்கு அட்டைன் ஆச்சு. அதே மாதிரி பேட்டர்னிக்கலாக செகண்ட் ஸ்பாட்டில் இருந்து காங்கிரஸ் 72ல். இப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, இப்போ காங்கிரஸ் டிஎம்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி தான் எம்ஜிஆர் பவருக்கு வந்திருக்கோன்ற பார்ப்போம். ஆனால் டேட்டா பார்த்தா அப்படி இருக்காது. ஒரு புது என்ட்ரண்ட் வர்றப்ப முன்னாடி இருந்த கணக்குகள் எல்லாமே போயிடும். அதாவது இர்ரெலவெண்ட் ஆயிரும். காங்கிரஸ்லேருந்து ஒரு பிக் சங்க் வந்திருக்கும். இப்போ 77 எடுத்தீங்க அப்படின்னா 4 கார்னர்டு ஃபைட்டு. ஆல்தோ எம்ஜிஆர் ஒன், இட் வாசன்ட் ஸ்வீப். எம்ஜிஆர் காட் ஜஸ்ட் 30.5 அண்ட் ஹி வாஸ் அ விக்டர். அவங்களோட வின்னிங் அலையன்ஸே வந்து 35க்கு அரௌண்ட் 34-35 அந்த ரேஞ்சில் தான் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் இருந்த ஸ்பிளிட்டு வச்சு பார்க்குறப்ப இட் வாசன்ட் ஜஸ்ட் த ஓட் ஃப்ரம் டிஎம்கே. ஸோ நியூ என்ட்ரண்ட் வில் புல் ஓட்ஸ் ஃப்ரம் ஆல் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அந்த ஒரு இது. ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் இப்போ அனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are beginning with ஆன்டி-டிஎம்கே ஓட்ஸ். டிஎம்கேக்கு வர்றது வந்து ஆன்டி-டிஎம்கே ஓட்டு தான் வரும். அது திரும்பி எவென்ச்சுவலாக டிஎம்கே வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணிடுன்றாங்க. தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ரியாலிட்டி வந்து ஐ மீன் நம்ம அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும் அப்படின்னா, யூ பிகின் வித் ப்ரோ டிவிகே ஓட்ஸ். ஓகே. ப்ரோ டிவிகே ஓட்ஸ் 19 to 22% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் 1 crore வந்து நாங்கள் மெம்பர்ஸே இருக்காங்கன்ட்டு சொல்லி அதுக்கடுத்து இப்போ ஒரு 6-8 months ஆயிடுச்சு. ஸோ 1.3 to 1.5 crores நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக டிவிகேக்கு இவ்வளோன்ட்டு நம்ம அனாலிசிஸில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, விச் வில் பி ஃப்ளாட். அதில் ஒரு 40%, அதாவது அவங்க கிளைம் பண்ணுறதுல பேர் மினிமம் 40% வச்சு நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு 12 to 16% ஓட்டு மட்டும்தான் இவங்களுக்கு டிவிகேக்கு ப்ரோ டிவிகே ஓட்டு கிடைக்குது அப்படின்னு வச்சாலுமே, அது போக டிஎம்கேலேருந்து 1/5, அதாவது டிஎம்கேவோட கோர் ஓட்ஸ், அதாவது என்ன பண்ணாலும் நான் அதாவது நம்ம ஜென்ரலாக இருக்கிற ஒயிட் ஸ்ப்ரெட் நரேட்டிவில் டிஎம்கேக்கு இருக்கிற கோர் சப்போர்ட் வந்து 30% ஒரு பின்பம் இருக்குது. அது அது பொய்ன்ட்டு சொல்ல முடியாது. அதாவது அது புரியாதன்மையான இதிலேருந்து வர்ற சேயிங். கோர் டிஎம்கே ஓட்ஸ்லேருந்தும் கோர் ஏடிஎம்கே ஓட்ஸ்லேருந்தும் 1/5 மட்டும் இந்த பக்கம் வந்து
இவங்களோட ப்ரோ டிவிகே ஓட்ஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணாலே தே பிகம் நியூமரிக்கலி ஹையர் ஐ மீன் ஃப்ரண்ட் ரன்னர் அமாங் த டாப் 3. ஓகே, டிவிகே, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ அது போக இந்த அலையன்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் வருது உள்ள. ஸோ அலையன்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் சேர்ந்து தட் மைட் சேஞ்ச், பட் நியூமரிக்கலி டிவிகே இஸ் ஆல்ரெடி இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்பாட். அந்த இதுலேருந்து தான் நம்ம அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒரு 2.5 months 3 monthsல வந்து அட்லீஸ்ட் ஒரு 800 பேர்கிட்ட பேசிட்டேன். ஓகே. இப்போ நான் ஜென்யூனாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஐ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி தாட் ப்ராசஸ் ஆர். இப்போ நான் பேசினது வந்து கீழே செவிலியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், ஆட்டோ ஓட்டுநராகட்டும், இன்னைக்கு காலையில் கூட ஒரு கேப் டிரைவர்கிட்ட பேசினேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பெசன்னரில் பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு 72 வயசு இருக்கும். சௌராஷ்டிரா லாங்குவேஜ் பேசினார். ஆனால் பேர் ஹமீதுன்னு வச்சுருந்தாரு. அது எனக்கு புரியலை. பட் ஆனால் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, சார் என்ன நினைக்கிறீங்க, அரசியல் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து டிஎம்கே தான் வர்ற மாதிரி இருக்குனே அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, நான் டிவிக்கே தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாரு. அதாவது there was no thought. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் எந்த இதுலேருந்து இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு தெரியாது. பட் his answer was obvious. நான் இதுக்கு தானே போடுவேன் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் உங்கள் சரௌண்டிங், நீங்கள் பேசுகிற ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் டிவிக்கு தான் இப்போ போடணுன்றாங்க, ஆனால் இவங்க பிஜேபி ஏதோ பின்னாடி இருக்குன்ட்டு டிவிலலாம் சொல்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ டிஎம்கேக்கு, அதாவது ஆன்டி விஜய் அப்படி செக்மெண்ட் வச்சுக்கோமே, டிஎம்கே மட்டும் நம்ம சொல்லலாம். அவங்களோட இது வந்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டர்ஸ் அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் இந்த நரேட்டிவ் பில்டிங்ஸோட பர்பஸ். ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டர்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக தமிழ்நாட்டில் வந்து 5 to 7% தான். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டர்ஸ்னால் யார், எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்ட்டு நரேட்டிவ் பில்ட் ஆகுதோ அமைதியாக நம்ம அவங்க கூட போட்டுருவோம். ஏன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட்டாக கூட ஜெயிச்சதோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் 2016 மக்கள் நல கூட்டணிக்கு நீங்கள் அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14 something அந்த இதில் 5% சம்திங் இல்லை 14 something வந்துச்சு. இப்போ அவங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்க இண்டிவிஜுவலாக எல்லா கட்சியோட ஓட் பேங்கை நீங்கள் கூட்டினீங்கன்னா அது அதை விட கூட வந்திருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டர்ஸ் அக்ரி டு த நரேட்டிவ் that they are not going to win. So they decided to not go with their own party or the party they actually want to support, but they went with the winning government. In that case it was ADMK. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டர்ஸை வாங்குறது தான் இந்த நரேட்டிவ் பில்டிங் ஹெல்ப் பண்ணும். பியூராக நான் டிவிகேக்கு போடணும், இல்லை நான் ஏடிஎம்கேக்கு போடணும், இல்லை நான் டிஎம்கேக்கு போடணும்னு இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் நரேட்டிவ் பில்டிங்கை வச்சு அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காதுன்னு அதில் போடுற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். they still go for it. ஸோ இந்த நரேட்டிவ் பில்டிங்கை மட்டுமே வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறவங்க வந்து they'll have a hard time looking at the results of this election என்றது அதுதான் உங்கள் தலைப்பே சொல்லுது. எஸ் யா. அப்போது குவாலிட்டேட்டிவாக என்ன நம்மளுக்கான இந்த மாற்றத்திற்கான அடிப்படை எதுவாக இருக்குது? அடிப்படை வந்து தமிழ் சொசைட்டியோட பிஹேவியர் தான். இப்போ நம்ம இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து 77 வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சது தான் ஃபஸ்ட்டு டைம். என்னமோ எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் திரண்டு சினிமா முகத்தில் போய் விழுந்த இது கிடையாது. 67 ஜெயிச்சதுக்கு நமக்கு ஸ்டடீஸ் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை, எதனால நம்ம இது போட்டோன்ட்டு நம்ம நினைக்கிறோம். அண்ணா பேசி ஐடியாலஜிக்கலாக பீப்புளை இது பண்ணியிருக்காங்கன்றது வந்து நம்ம ஒயிட் ஸ்ப்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு, விச் குட் ஹாவ் சம் ட்ரூத் to it. Anna, we don't know how much of an influence that MGR had. Anna himself has acknowledged MGR while the acknowledgement speech. நம்மளோட வெற்றிக்கு எம்ஜிஆரோட பங்களிப்பு அபரிவிதமாக இருந்ததுன்றது வந்து அவர் சொன்னார். அவர் கூட இருந்த அந்த மேடையில் இருந்த எல்லாருமே அந்த இதுலேயே சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாடு வந்து அந்த கரிஸ்மாக்கு வந்து தே ஆல்வேஸ் ஒப்ளைஜ். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கான ப்ரூஃபு நம்ம எப்படி டேட்டா வைஸ் பார்க்குறோம். அதாவது குவாலிட்டேட்டிவ் அஸ்பெக்டை நம்ம டேட்டாவோடையும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும். அதாவது நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். டிஎம்கே 72ல் 73ல் எம்ஜிஆர் வெளியே வந்ததுக்கு அடுத்து ஜெயிச்ச எலெக்ஷன்லாம் நீங்கள் பாருங்கள். 89 அதுக்கு அடுத்து அப்படியே விட்டோம் அப்படின்னா நேராக 89ல் தான் ஃபஸ்ட்டு தடவை ஜெயிக்கிறாங்க.
அது அப்போ இவங்க 2 பேரும் ஸ்ப்ளிட் ஆகி ரெட்டைப்புறா இவங்க சேவல்லேருந்து 2 இதுலேருந்து இருக்கிறப்ப அந்த பீரியடில் கலைஞர் could emerge. Here that scenario was the prime factor, driving force, not the ideological saying of Kalaignar. I mean, Kalaignar was far better than the current leadership of DMK. Leadership of DMK, because he had an intent along with the ideology, not just the ideology for boasting. He had an intent. I mean, during his regime there was corruption, no denying that, but there was a balance between ideological standing and the sustenance of party, which currently happens through corruption. So 89ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே விட்டு 91 வந்தோம் அப்படின்னா, if the ideological aspect was the driving force for 89 victory, swing would have been 5% or 4% just for the sake of anti-incumbency. But the swing was so huge that DMK's win of 89 was a surprise or a shock for people to perceive. எப்படி இது நடந்துச்சு 91 victory ஜெயலலிதாக்கு? அப்படியான ஒரு ஷிஃப்ட்டு. அப்படியே விட்டு 96 வந்தோம் அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதாக்கு. அது போக அவங்க அந்த தத்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, படோடபாமா ஆட்சி நடத்தினது, அது போக வந்து அந்த அப்புறம் அந்த செருப்பு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து என்னமோ அவங்க அந்த ஒரு பின்பம் லாஸ்ட் 3 இயர்ஸாக இருந்துச்சு. அதாவது அந்த பீரியடில் லாஸ்ட் 3 இயர்ஸ் இந்த நரேட்டிவ் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது போக போயஸ் கார்டன் விஷயத்தில் ரஜினிகாந்த் அப்செட் ஆகி அவரும் வந்து ஆன்போர்டு வந்துட்டார் கலைஞருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தமாக தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து இவரும் வருது. நம்ம பிரைமரி ஃபேக்டரை விட்டோம், வைகோ பிரிஞ்சு வந்தார் 96ல் வந்து. எம்டிஎம்கே தனியாக நிற்கிது. எம்டிஎம்கே இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரியன்ஸு ஐ மீன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பேசுகிறவங்க வந்து எம்ஜிஆர் 73ல் கலைஞர்கிட்டருந்து பிரிச்சுட்டு வந்தவங்களை விட 93ல் எம்டிஎம்கே பிரிச்சுட்டு வந்தது அதிகம். வைகோ had a larger pull than what MGR had. So all these factors played out and helped Kalaignar to win 96. So 89 and the scenario. 96 we have a proof that there were other larger scenarios than the pro-DMK wanting from people. அது விட்டோம் அப்படின்னா 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட். 2021 வரும், அதாவது 3 எலெக்ஷன் பேசிட்டோம். 2021 2017 21 வரைக்கும் பிரைமரி டாக் ஆஃப் த பீப்புள் த நரேட்டிவ் தட் வெண்ட் அரவுண்ட் த ஸ்டேட் இஸ் பிஜேபியோட கைப்பாவையா ஏடிஎம்கே இருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்த ஒரு கவர்மெண்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து கரண்ட் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர் வந்து இவர் இறந்ததுக்கு அடுத்து இவர் பதவிக்கு வந்தவுடனே, அதாவது தர்ம யுத்தம் அதெல்லாம் முடிச்சுட்டு எடப்பாடி சார் இதுக்கு வந்தவுடனே he said 1 week or 2 week or 3 மாதத்துக்கு மேலே இந்த ஆட்சி இருந்தால் நிற்காதுன்றது தான் இது. ஸோ இப்போ 99 எலெக்ஷனில் வந்து நம்மளோட ப்ரைமரி, அதாவது மிஸ்டர் கருணாநிதி சாரோட ப்ரைமரி இது வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஆட்சிக்கு வர்றது தான் ப்ரைமரி. நமக்கு இவங்கெல்லாம் வந்து நமக்கு கூட்டணி, இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சாலுமே வந்துட்டு நம்ம கையில் தான் கண்ட்ரோல் இருக்க போகுது. வி ஹாவ் அ மினிமம் அஷூரன்ஸ் ப்ரோக்ராம். அந்த இதில் வச்சுட்டு இப்போ ஆட்சிக்கு வர்றது தான் ப்ரைமரி. அதை வச்சுட்டு நம்ம கீழே தான் இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த டாக் தட் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன். இதுதான் இது. அதே தான் எடப்பாடி பண்ணார் 2017, which is to sustain his throne. I have to make some sacrifices to sustain the throne, but the throne is still under my control. So அந்த ஆஸ்பெக்டில் அது பண்ணார். பட் 4 years it worked, the narrative worked out. DMK's narrative of setting பிஜேபியோட கைப்பாவையா ஏடிஎம்கேன்றது எல்லா பாப்புலேஷனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஐ மீன் அது அக்ரி பண்ணிட்டாங்க, தே பாட் இன் டு தட் ஐடியா. அது போக 10 வருஷம் ஏடிஎம்கே ரூல். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி மஸ்ட் ஹவ் பீன் பீக் 2011 16, 16 21. அந்த எல்லாம் முடிஞ்சது போக ஏடிஎம்கே மேனேஜ் டு வின் 75 seats. What does it say? DMK doesn't have pro-DMK vote bank as strong as what they boosted to be. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தான் குவாலிட்டேட்டிவாக நம்ம பார்க்குறப்ப ஐடியாலஜிக்கலி வி ஆர் நாட் அலைன்டு டு ஒன் இது. வி
go with the leader who we heartfully connect with. யார் நல்லது பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கோ அவங்க சைடு நம்ம போய் உட்காந்துருவோம் அப்படின்றது தான் பீப்புளோட மைண்ட் செட், விச் இஸ் வாட் ஒபாமா டிட். ஒபாமா வந்து he didn't have a proof, he wasn't an economist or he wasn't a ground breaking social worker. அவர் வந்து he had a seed of hope. இப்போ விஜய் has that seed of hope. அவர் வந்து விஜய்க்கு வந்து அனுபவமே இல்லையா, 50 வருஷம் 70 வருஷம் வேலை பார்த்த இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒய் விஜய்னா, விஜய் ஹேஸ் தட் ஹோப் அண்ட் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் இட் அண்ட் சீயிங் ஓ தெர் இஸ் அ ஹோப் தட் வி ஹேவன்ட் சீன் இன் அ வைல். அந்த ஆஸ்பெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து கிரவுண்டில் யாருமே இல்லையே எக்ஸப்ட் தாவேகா லீடர் தவிர. எஸ், அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எஸ், டெஃபினெட்லி ஹி இஸ் காஸ்ட் நியூட்ரல். எஸ், அது ஒரு முக்கியமான இன்னொரு திஸ் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். ஸோ தேர்ட் ஃப்ரண்ட்லாம் இதுக்கு முன்னாடி வந்து தேர்ட் ஃப்ரண்ட்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ ராமதாஸ் ஐயா வந்தார், அதாவது நம்ம எம்ஜிஆர் 77 வந்தது தான் ஃபஸ்ட்டு தேர்ட் ஃப்ரண்ட். இப்போ ஆல்தோ இட் வாஸ் பிட்வீன் இட் சீம்ஸ் லைக் இட் வாஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, காங்கிரஸ் வாஸ் அ மேஜர் பார்ட்டி. ஸோ பேக் தென் அன்டில் 73 இட் வாஸ் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே, போலரைசேஷன், ஐ மீன் பொலாரிட்டி. ஃபஸ்ட்டு தேர்ட் ஃப்ரண்ட்டு தமிழ்நாடுஸ் இண்டிபெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட் ஃப்ரண்ட்டு எம்ஜிஆர் தான். ஹி வாஸ் த ஒன்லி விக்டர். அதை விட்டு பிரேக் எடுத்து பார்த்தோம்னா ராமதாஸ் வந்தார், பட் ஹீ குடண்ட் புல் த மேஜர் சங்க் ஆஃப் பாப்புலேஷன். பிகாஸ் அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி அவர் மேலே சாதி சாயம் இல்லை. அவர் ஆரம்பித்தப்போ, ராமதாஸ் சார் ஆரம்பித்தப்போ அப்போ வந்து ஹீ குடண்ட் அந்த அந்த கரிஸ்மா அவருக்கு இல்லாதனால லார்ஜர் பாப்புலேஷன்லாம் அவரால் திரட்ட முடியல. அவரை விட்டோம் அப்படின்னா வைகோ, மிஸ்டர் வைகோ. ஸோ அவருக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி குட் கன்வின்ஸ் யூ வித் இஸ் டாக். அவரை விட ஒரு பெட்டர் அரேட்டர் தமிழ்நாடோட ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்ததில்லை. ஹீ குடன்ட் வின். வை? இஃப் ஐடியாலஜி வாஸ் த ஸ்ட்ராங் திங் ஹீ குட் ஹவ் ஒன் எனி டேபிள். ஸோ அது செகண்ட் இது. இவங்க அது விட்டோம் அப்படின்னா விஜயகாந்த் வந்தார், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு. ஆனால் தே குடன்ட், ஐ மீன் ஹீ டென்ட் ஸ்டாண்ட் அலோன் அஸ் அ தேர்ட் ஃப்ரண்ட். ஹீ வெண்ட் வித் டிஎம்கே. ஸோ வைகோ விட்டோம் அப்படின்னா விஜயகாந்த். ஸோ இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ராமதாஸ், மிஸ்டர் வைகோ அண்ட் மிஸ்டர் விஜயகாந்த் ஆல் ஹேட் அ கம்யூனல் கலர் டு them. Although they may not behave that way or their intent might not be that, but Vijayakanth was from Kamavar இது. So is Vaiko, and Ramdas had a 1 year backing. So there is a, I mean this is a hypothesis. I don't have data to back this up, but people who think இப்போ நான் ஓட் போடுறப்ப இன்னொருத்தவங்களை சிஎம் ஆக்குறதுக்கு ஒரு ஹெசிடன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜெயிச்ச சிஎம் எல்லாரையும் பார்த்தோம்னா they don't have that backing. கரெக்ட். இப்போ கலைஞருக்குமே அவரோட இது கொஞ்சம் பாப்புலேஷனுக்கு தெரியும் அவர் என்ன இதுன்ட்டு, பட் he doesn't have that caste neutral. MGR was caste neutral, ஜெயலலிதா was caste neutral. காமராஜர் சார் வந்தப்போ அப்போ he wasn't that NEDAR. அப்போ வந்தப்போ ப்ளஸ் அப்பயுமே அந்த பண்ணையார் இது தான் இருந்துச்சு. there wasn't a chance for another இது. விஜயகாந்துக்குமே same thing, he had that. Although he wasn't boasting I'm from here, but people know he is from that, and other major parties were not backing that. Vijay doesn't have that. So Vijay falls under the same pattern of CM material what the people have backed in the history of TN. ஆனால் இந்த நரேட்டிவ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்துட்டு இல்லை அவங்களுக்கு இருக்கிறது ஒன்லி ரொம்ப சின்ன யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து படித்தவங்கலாம் பெருசாக இல்லை, அது மாதிரியான ஒரு நரேட்டிவ்ஸ் இங்கே செட் பண்ணப்படுதுல, அது உண்மை இல்லை, அது ரியாலிட்டி இல்லை, அது பீப்புளுக்கு கீழே தெரியும். இவங்க நினைக்கிற என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறதுக்கு இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் டு ஹாவ். எல்லாருனாலையும் பேச முடியாது. ஒன்று உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரூலிங் கவர்மெண்ட்டை பற்றி பேசுனீங்க அப்படின்னா யூ ஆர் லூசிங் சம் ஆஃப் யுவர் லெவரேஜ். கரெக்ட். அது ஒரு பிரச்சனை வரும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். இருக்கிற கிளைண்டேல் உங்களை விட்டு போகும். அப்புறம் சாயம் இருக்கிறவங்க கூட அசோசியேட் ஆக வேணாம்னு நினைக்கிறவங்கலாம் யூ லூஸ். ஸோ தெர் இஸ் அ காஸ்ட் டு டாக்கிங் அபவுட் இது. ஸோ மேஜராக ஒரு ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து பேசலை அப்படின்னாலே
தட்ஸ் நாட் அ ப்ரூஃப் தட் பீப்புள் ஆர் கம்ப்ளேசன்ட் டு தட் ஐடியா. ரெண்டாவது வந்து யங்ஸ்டர் மட்டும்தான் இருக்காங்கன்றது நீங்கள் தெருவில் போய் இறங்கி ஒரு 10 பேர்கிட்ட பேசணும். இப்போ நான் சொன்ன இந்த 800 சாம்பிள் செட் வந்து நான் சவுத் தமிழ்நாடு ஒரு 12 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மேலே நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணது. நான் க்யூரியஸாக எப்படி மனநிலை இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் என்னோட இன்டென்ட்டாக இருந்துச்சு. நான் சர்வே வச்சு பேப்பரில் டிக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ நான் பேசுனதில் வந்து 10ல் 8 பொண்ணுங்க அதே ப்ரோ டிவிகேல இருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து இப்போ ஒரு தாத்தா 80 வயசு தாத்தா விஜய் தான் வரணுன்ட்டு துடிக்கிறாரு. இப்போ எங்கள் தெருவில் மதுரையில் 30 பேர் இருக்காங்க. 30ல் 22 டிவிகே இருக்குது. இப்போ these are spread between the spectrum of the demography. Correct. Not just one segment. இந்த 2 செக்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, which is youth and women account to 52% of the total electoral population. Correct. Youth under the age of 40 contribute to 41% of the electoral population. இன்னொரு ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம ஓட் பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து 77 எலெக்ஷனை மட்டும் வச்சு பார்த்தாலே தெரியும் இட்ஸ் நாட் ரெலவெண்ட். ஏன்னா 72ல் நடந்ததுக்கு ஒரு ஃபாலோ த்ரூவே இருக்காது 72க்கும் 77க்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், 67ல் வந்து 62லேருந்து 67க்கு வந்து ஓட் பர்சன்டேஜும் கூடியிருக்கு. அப்போ எஸ்ஐஆர் இல்லை, ஆனால் ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்குனாலே ஒரு புது லீடர் வந்துட்டான், ஒரு புது ஹோப்பு கிடைக்குது. ஐ ஆல்சோ நீட் டு ஓட். கரெக்ட். ஐ வாஸ் இன்டிஃபரண்ட் லாஸ்ட் டைம். என்ன வந்து அதுதான் ரொம்ப மேஜர். இதுவரையும் போடா யாருக்கு ஓட்டு போட்டு நம்ம போட வேணாம் அப்படின்னு ஓட்டு போடாம ஒரு ஜங்க் இருக்கும்ல, அந்த ஜங்க் வரும். அதுவும் வரும். இட் would be between 4 to 5%. இட் won't be like 15%. ஆனா இந்த தடவை அந்த 4 to 5% கூட வரும். ஏன்னா SIR has removed a big chunk of portion. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட இருக்கும். அதாவது ஷோ பர்சன்டேஜ் வந்து கூட இருக்கும். ஸோ ஆல் தீஸ் வில் என்ன கன்க்ளூட், இது எல்லாமே எதை கன்க்ளூட் பண்ணுது? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஹிஸ்டாரிக்கலாக இவங்க 67 77 இவங்க சும்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நடந்தது இப்போ நடந்துருமான்றது அவங்க சும்மா பேசுறது வந்து டிவிகேவோட ஸ்டாண்ட்ஸ். அவங்க they could do it for marketing, but the reality is supporting that. Okay. the reality is supporting that. திரும்பும்ன்றீங்க நீங்க? திரும்பும்ட்டு அவங்க சொல்றதுல ட்ரூத் இருக்கு. அதாவது it is there is probable numerically there is a higher probability of that becoming a reality. Okay. அப்புறம் இது வந்து யூத் இதில் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு they have no இன்ட்ரெஸ்ட் இன் லுக்கிங் இன் பாலிடிக்ஸ். இப்போ சிவகாசி சைடு, கோவில்பட்டி சைடு, சங்கரங்கோவில் சைட்லலாம் இருக்க யூத்துகிட்ட நான் பேசினேன். காலேஜ் படிக்கிறோம், அவங்களுக்கு என்னென்ன பார்ட்டி இருக்குன்னே தெரில. நீ யாருக்கு ஓட்டு போனால் டிவிகே. அவனுக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்னாலே டிவிகே தான் அவனுக்கு தெரியுது, பிராண்டு, ஒன்லி பிராண்ட் தட் ஹி இஸ் அவேர் ஆஃப். அது போக மித்தவங்களை பற்றி அவனுக்கு கனெக்டே இல்லை. தே டோன்ட் நோ தே எக்ஸிஸ்ட். டிஎம்கேன்னு ஒன்று இருக்குது, ஏடிஎம்கே ஒன்று இருக்குது. தே டோன்ட் நோ பியாண்ட் ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் எடப்பாடி. அது போக வந்து என்ன அப்படின்னா, தே கனெக்ட் வித் விஜய். இவரோட இவர் பேசுறது வந்து இவங்களுக்கு போய் சேருது. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசலாம், unless it reaches the mass it's not going to work. Correct. So Kamal Hassan failed primarily because of that. Because I felt his அது அவரோட மேனரிசமாக இருக்கலாம். he may not be doing it intentionally, but most of his talks and speech turned out, or he expected it to boast him as a thinker or intellect. But people don't appreciate that. People want to hear what they can perceive. Or it would work only if they could perceive those things that you are trying to say. So அந்த ஆஸ்பெக்டில் விஜய் இஸ் ஆல்சோ ஏபிள் டு கனெக்ட் வித் பீப்புள். அப்புறம் இன்னொன்று அவர் சொன்னது வந்து, நான் எலெக்ஷனுக்கு வந்ததே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போ எலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். I have not come into the election and trying to barge into the houses. அது ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதனால் எண்ட் ரிசல்ட் என்னது? End result வந்து TVK will come to power. TVK, the narratives and the propagation that's happening, that it is irrelevant or impossible for TVK to come into power is foolish. Okay. So none of us have a crystal ball in our hand.
ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். பட் பெரிய ஒரு பூதம் வச்சுருக்காங்களே இவங்க, இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டாக தான் போகும்ன்ட்டு இருக்கிறது வந்து utter foolish statement or a belief. And major people who does that propagation also know this. Okay. அது அவங்களுக்கு நிச்சயமா also know this. So அதுதான் எனக்கு வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா people who can think and perceive things in a straight way can't be doing this. ஏன்னா நமக்கு நம்ம பழைய நம்ம புராணத்துலேருந்தே நமக்கு சொல்லிட்டு வர்றதே இதுதான். அறிவாளி ஃப்ராடு பண்ண ஆரம்பித்தா அப்படின்னா போகும் போகும் ஐயோ என போகும் சமூகம் சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் எஜுகேட்டட் ஷுடன்ட் ஃபூல் பீப்புள். ஆனால் இங்கே அதானே நடக்குது, வச்சு தானே மக்கள் மனிதர்களை முட்டாளாக்கப்படுறாங்க. எஸ், அதுதான் சேட் பார்ட். இப்போ எனக்கு வந்து இதில் ஸ்கின் இந்த கேம் இல்லை. I am not part of TVK. I have never been part of any political party, and TVK winning is not going to benefit or get me a contract in my business. I am doing this at a cost of my reputation. நான் இப்போ எழுதுறது வந்து இப்போ மெஜாரிட்டி ஆஃப் என்னோட ஃபாலோவர்ஷிப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாருமே ப்ரோ டிஎம்கே பீப்புள். ஓகே, என்னோட இப்போ என் ஏஜ் குரூப்பை விட நான் அசோசியேட் ஆனவங்க எல்லாருமே 50s 60s இருக்கிறவங்க தான். ஏன்னா நான் அவங்க கூட தான் நேச்சுரலாக கனெக்ட் ஆவேன், ஏன்னு தெரில, அது என்னோட நேச்சர். ஆனால் அவங்க எல்லாரையுமே வந்து நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஐ எம் கெட்டிங் இட் கம்ஸ் அட் அ காஸ்ட். ஏன்னா தே பர்சீவ் மீ அஸ் ஃபூல். ஏன்னா இது வந்து ஒரு சர்டன் பயாஸ். இல்லை, அது பயாஸ் தான். அவங்க வந்து உண்மையை இதர் அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க, இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளதுக்கு அவங்க மனசு விட. ஏன்னா 30 வருஷம் ஒரே கதையை அவங்க மூளை நம்பி இருக்கு. when they have to let that thought go, it comes at a cost. அவங்க ஐயோ அப்போ நம்ம 30 வருஷம் நம்பிட்டு இருந்தது தப்பா, அப்போ அதை விட்டா இப்போ இந்த நம்ம போட்ட எஃபோர்ட்லாம் வேஸ்ட் ஆயிருமேன்ட்டு இது. பட் ரியாலிட்டி நம்மளுடைய விருப்பம் வேறங்க, ஆனா உண்மைன்றது வேற. உண்மைன்றது வேற. உண்மை பக்கம் தானே நிற்கணும். உண்மை இப்படியாக இருக்கும்போது என்னுடைய விருப்பத்தை வச்சு அதை ஷீல்டு பண்ணிக்க கூடாது. ஆமா, அது வந்து அவங்க டினையே பண்ண முடியாத விஷயம் வர்றப்பதான் they take it. Until they have a chance to prove it wrong, they try to do it all the time. But election result வந்ததுக்கு அடுத்து they'll accept the reality and come to அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி அக்செப்ட் பண்ணி அது ஒரு 10 நாளைக்கு வேற மாதிரி வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஓ இந்த காரணம் நடந்துச்சு, இதனால நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் history will repeat itself. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thank you so much.